10 மீனவர்கள் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தென்கடல் பகுதியில் மீன் பிடிக்க போய் மாட்டியிருக்காங்க. இதுக்கு ஏன் 1.5 வருஷம் தண்டனை கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்கு விளக்கம் இல்லை. திரும்ப எங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க, ராமேஸ்வரத்தில் குடி வர்ற எல்லாருமே 20 நாள்லேருந்து 30 நாளைக்குள்ள விடுதலை செய்யப்படுறாங்க. அவங்களோட தொழில் தான் முடக்கப்படுதே தவிர ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. அப்படியே ஒரு அபராதம்னு போட்டால் கூட 50,000மோ 60,000மோ அவதாரம் போட்டு விட்டுடுறாங்க. இவங்களுக்கு 1,46,00,000 அவதாரம் போட்டு அப்படி கட்ட தவறுனா 1.5 வருஷம்னு போட்டாங்க. ஏன்னு கேட்க போனால் தலைமன்னாரில் அங்கே தமிழ் பேசுகிறவங்க எல்லாரும் இருக்காங்க. தமிழ் தான் இருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க சிங்களவங்க. அது வந்து கொழும்பு சிறைக்கு போயிட்டாங்க. அதனால அது வந்து ஈஸியாக மீட்டெடுக்க முடியலைன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு தமிழன். இன்னைக்கு இந்தியாவிலிருந்து இவ்வளோ உதவிகளை செஞ்சாலே இதில் இந்த தமிழனுக்கு பங்கு இல்லையா? நாங்கள் இந்தியா இல்லையா? அப்போ இந்த இந்திய அரசு அவங்கள்ட்ட ஏன் இவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறீங்க? முதல் தடவை மீன் பிடிக்க வந்தவங்க தானே, அவங்கள விடுங்க. 2வது தடவை வர்றவங்களுக்கு 6 மாதம் தண்டனை கொடுப்பீங்க. முதல் தடவை வந்தவங்களுக்கு மட்டும் 1.5 வருஷம் தண்டனை கொடுத்தீங்க. கருணை அடிப்படையில் அவங்கள விடணும். அந்த குடும்பம் எங்களுக்கு அழுத்துது. அவங்க கஷ்டப்படுறாங்க, அழுகுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. உங்கள் நாடு வந்து கண்ணீர் விடும்போது நாங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சோமே. எங்கள் நாட்டில் உள்ள இந்த 10 குடும்பம் கஷ்டப்படும் போது நீங்கள் ஏன் விடக்கூடாதுன்னு இந்த மத்திய அரசால் சொல்ல முடியாதா? இந்த மத்திய அரசு மாநில அரசு பேச முடியாதா? ஏன் நடக்காது? எல்லாமே நடக்கும். அரசியல் நினைச்சா அனைத்துமே நடக்கும். இப்படி ரோட்டில் இருந்து எங்களை போராட விடுறீங்க. எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? எங்களால் இலங்கை சிறுவனை கையை பிடிச்சி இழுத்துட்டு வர முடியுமா? முடியாது. போராடத்தான் முடியும். போராடினா போராடக்கூடாது. பசம் மறிச்சா பறிக்கக்கூடாது. உங்க மேல கேஸ் ஓடுவோம்னா 10 குடும்பத்தை மாதிரி இந்த இந்திய சிறையில் வைக்க போறீங்களா? இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா? மத்திய மாநில அரசியலை உங்களை வலியுறுத்தி கேட்கிறேன். இறக்கப்பட்டு கேளுங்க. உங்களை அதிகாரமாக கேட்கல, பணிச்சு கேட்கல, அதட்டி கேட்கல. ரொம்ப வேதனையின் உச்சத்தில் இருந்து பேசுறோம். அங்க ஒரு ரொம்ப நெருக்கடியில இருந்து அங்கேயே எவ்வளவு அழிவை சந்திச்சாங்க. உணவுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தொத்து வியாதிகள் வருது, காய்ச்சல் வருது. காய்ச்சல் வந்து ஒரு பையனுக்கு வயிற்றுல கட்டி வந்து ஆபரேஷன் பண்றதா என்னன்னு தெரியாம ஒவ்வொரு நாள் அழுகிறான். அவளுடைய கண்ணீர் துடைக்கிறதுக்காக ஆதங்கத்தை நாங்க மாத்துறதுக்காகத்தான் இந்த ரோட்ல இருந்து உட்கார்ந்துருக்கோம். தயவு செய்து கண்கூர்ந்து பாருங்க. இந்த 10 மீனவர்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுங்க. இங்க இருக்கிற மீன்துறை அதிகாரிகளா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து சங்க நிர்வாகிகளும் எல்லாரும் போராடுறோம். நாங்க எங்களுக்காக ஒரு நல்ல முடிவை தேர்ந்தெடுக்க. நான் பாம்பன் தெற்குவாடி ஆகஸ்ட் 5ஆம் தேதி தெற்க கடலுக்கு போனது சீனியனம் போட்டில் இலங்கை கடற்படையால் கைது செஞ்சு அவங்க 6 மாசமா இப்போ இலங்கை சிறையில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு தண்டனை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 18 மாதம் சிறை தண்டனையும் நம்ம ஊர் பணத்துக்கு 1,46,00,000 அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்போ 6 மாசமா அவங்க செய்யல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 10 பேருக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லை. அதில் 2 பேர் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கு. 10 பேர் உயிரோட வருவாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் அங்கே பேசையில் அவங்க சொன்னது எங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, வலி வேதனையெல்லாம் தாங்கிக்க முடியல, எங்களை கருணை அடிப்படையில் எங்களை கொன்றுங்கன்னு அவங்க கேட்டிருக்காங்க. நாங்களுமே இங்கே அவங்கள கருணை அடிப்படையில் அங்கே கொள்ளட்டும். நாங்களுமே இங்கே ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்து அன்னைக்கு நாங்களுமே ட்ரெயினில் வந்து 10 குடும்பம் சாகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் ரன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போகுது. நாங்கள் என்ன கோரிக்கை வச்சு இப்போ நாங்கள் மறியல் பண்ணுறோம், சாலை மறியல் பண்ணுறோன்னா மத்திய அரசும் மாநில அரசும் விரைவாக கவனம் செலுத்தி இந்த பாம்பன் தெற்கே போன 10 மீனவர்களையும் விரைவாக மீட்டு தரணும்னு கேட்டுக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.